பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2 8ஆம் வசனத்தில், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்ந்தார். தேவன் என்ன கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். இருக்கு யாருக்கு? மனுஷருக்கு. இந்த பூமியில் மனுஷனாய் நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு வந்து தன்னை இந்த பூமிக்கு அனுப்பின பிதாவுக்கு அப்படி எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் எப்படித்தான் கீழ்ப்படிந்திருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். நம்ம கீழ்ப்படிதல் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினை வரும்னு எழுதியிருக்கு. அப்போ கீழ்ப்படிதல் தான் நமக்கு எல்லாருக்கும் நாம் செய்ய வேண்டியது. இப்போ ஒருவரை உற்று நாம் கவனித்தால், அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்? மரண பரியந்தம் ஒருவர் கீழ்ப்படுகிறார் என்றால் அவரால் எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஒரு மனுஷனாய், நம்மை போல பாடுள்ள மனுஷனாய், நம்ம போல எல்லாம் சோதிக்கப்பட்டார்னு பார்க்குறோம். அவர் எப்படி தான் அப்படி கீழ்ப்படிந்திருப்பார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிய முடியும் அப்படின்னா அவர் விசுவாசித்திருப்பார். அதான், விசுவாசம் இல்லாமல் நாம் நினைச்ச முடியாது, கீழ்ப்படியவே முடியாது. நான் சில வார்த்தைகளை வாசித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அவர் பிதாவை விசுவாசித்து தான் வாழ்ந்தார். அந்த விசுவாச வார்த்தைகளை தான் நமக்கு மலைப்பிரசங்க அந்த 3 அதிகாரங்களில் அவர் பேசினார். அவர் அடிமையின் ரூம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்தவர். இந்த பூமியில் எந்த உபாயத்தினாலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. எந்த பிரயத்தனங்கள்னாலும் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் வாழவே முடியாது. அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாய் ஒரு மனுஷன் வாழணும்னா அந்த மனுஷன் தேவனை விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்காம ஒரு மனுஷரும் கீழ்ப்படிந்தாதான் வேதம் முழுவதும் இல்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 20 தடவைக்கு உள்ள நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி எழுதியிருக்கு? விசுவாசத்தினாலே 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 விசுவாசத்தினாலேன்னு எழுதியிருக்கு. அந்த விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலேன்னு எழுதியிருக்க யாரை விசுவாசித்தாங்க? தேவனே. விசுவாசத்தினாலே இப்படி சாதித்தார்கள், விசுவாசத்தினாலே இப்படி சாதித்தார்கள், தேவனை விசுவாசித்ததுனால இப்படி செய்தார்கள், தேவனை விசுவாசித்ததுனால பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், தேவனை விசுவாசித்ததுனால செங்கடலை பிளந்தார்கள். தேவனை விசுவாசத்தினால அந்த வார்த்தை அப்படி இல்லை. நம்ம விசுவாசத்தினாலங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தேவனை விசுவாசித்தார்கள், அப்படித்தான் அதனுடைய அர்த்தம். அப்படித்தானே இல்லையா? என்ன விசுவாசம்னா வேற என்ன? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் எப்படி சொல்லும்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்ப நாம் விசுவாசிக்கிறமே ஒருவர், அவர் தேவன். அந்த தேவனை விசுவாசித்து தான் ஆண்டவர் இந்த பூமியில கீழ்ப்படிந்தார். முதல் சோதனையை நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு புஸ்தகத்தில். விசுவாசத்துக்கு தான் அப்படி கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷனாயிருந்து விசுவாசத்துக்கு தான் கீழ்ப்படிந்தாரே தவிர, இல்லைன்னா கல்ல அப்பமாக்கியிருக்கலாம், அவர் சகல மகிமையும் கூட சுதந்திரிக்கலாம். அவர் எப்படி விசுவாசித்தார்? கர்த்தருடைய தேவனை பிதாவை விசுவாசித்து மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றுதான் அவர் கீழ்ப்படிந்தார். கல்லப்பமாகல. நீங்கள் 3 சோதனைகளையும் வாசித்து பாருங்க. அப்படின்னா கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சையை அவர் விசுவாசத்தினால்தான் எதையும் ஜெயித்தார். தாம் விசுவாசித்தவர் ஒருவர் இருக்கிறார். இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, என்னை மரணத்திலிருந்து எழுப்ப ஒருவர் வல்லவராயிருக்கிறார், நான் மரிப்பேன் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படின்னா அவர் என்னை எழுப்புவார். அப்ப விசுவாசித்து தான் இந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்தார், விசுவாசித்து தான் கீழ்ப்படிந்தார். அப்படி மனசுல வச்சுக்கிறணும். ரோமருக்கு எழுதின நிருபம்
இந்த அப்போஸ்தல ஊழியம் அல்லது இந்த புதிய ஏற்பாடு 4 சுவிசேஷம். நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி 5வது ஒரு சுவிசேஷம் நாம். அப்படின்னா இந்த 4 சுவிசேஷமும் முடிஞ்சு அப்போஸ்தலர்கள் அவர்கள் நடந்த வாழ்க்கையை பற்றி, அவர்கள் நடந்த செயலை பற்றி, தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய வல்லமை, தேவன் எப்படிப்பட்டவருங்கிற நடத்தின அப்போஸ்தல நடவடிக்கைகள். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் தேவன் என்னவெல்லாம் அற்புதங்களை செய்து சீசருடைய மனதை எப்படி திடப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு எழுதியிருக்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள். அடுத்து இந்த அப்போஸ்தலர் வாழ்ந்த வாழ்க்கையை உபதேசமாய் பிரசங்கித்து தான் பாக்கி எல்லா புஸ்தகம், ரோமர்லேருந்து யூதா புஸ்தகம் வரைக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசம். நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், மனம் திருமணம், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்தோம். நமக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம விட்டுப்படுறோம்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அப்பம் புக்குதலும்னு எழுதியிருக்கு. அப்பம் புக்குறோம் எல்லாம் இருக்கு. ஆனால் நடுவில் இருக்கிற அப்போஸ்தல உபதேசத்தை நாம் விட்டு விடுகிறோம். அப்போஸ்தலருக்கு தேவன் ஒரு உபதேசத்தை கையளித்தார். அந்த உபதேசம் என்னன்னு பவுல் ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். இந்த எதுக்கு கீழ்ப்படிய முடியும்? ஒரு மனுஷர்களை, சபை விசுவாசிகளை, ஒரு சீஷனை எப்படி எதற்கு கீழ்ப்படிய வைக்க முடியும்னு சொல்கிறார். ரோமர்கள் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 'ஆண்டவர் தாவீதின் சந்ததியிலே பரிசுத்தமுள்ளவர், ஆவியின்படி தேவனுடைய சுதன்று மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தனர், பலமாய் நிரூபிக்கப்பட்டார்.' 5ஆம் வசனம். தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். அவர் தேவகுமாரன் என்று நிரூபித்து அவர் சகல ஜாதிகளையும் அவருக்குள், யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள், சகல ஜாதிகளையும் அவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவினாலே அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். நாம் அப்படித்தான் பார்க்கணும். எப்படி உபதேசிக்கிறாங்கன்னு பாருங்க. தமது நாமத்து நிமித்தம், யாருடைய நாமத்து நிமித்தம்? தேவனுடைய நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். தேவன் என்ன அருளி செய்திருக்கிறார் அப்படின்னா, தமது நாமத்தினிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. இதுதான் தார்ப்பரியம் முழுசும். விசுவாசத்துக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியணும், அவ்வளோதான். சும்மா கீழ்ப்படியவே முடியாது. நீ என்ன வேணாலும் பிரயத்தனம் பண்ண பாருங்க. அது ஒரு மதம். விசுவாசம் இல்லாமல் எப்படி எழுதியிருக்கு? விசுவாசத்தினால வராத யாவும், ரோமர் 14 நினைக்கிறேன், விசுவாசத்தினால வராத யாவும் நீதியாக இருந்தாலும் அதுவும் பாவம்தான். விசுவாசத்தினால வரணும். 16ஆம் அதிகாரம், அதே ரோமர் 16ஆம் அதிகாரம். அதை எப்படி அப்போஸ்தலன் பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு நாம் அடுத்து போகலாம். 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். 25ஆம் வசனம், ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த அல்லது அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பூமியில் பாவ பரிகாரம் செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். பாவத்துக்கு பரிகாரம் உண்டாயிருக்கு. வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் எல்லாரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான 26, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்துவார் தேவன். வல்லமுள்ள தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துவார். எப்படி சொல்றார் பாருங்க. வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்குத்தான் கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும்னு அர்த்தம். கீழ்ப்படிதல்ங்கிறது வேதத்தில் தனியா அல்ல. விசுவாசம் இருந்தால் தான் ஒருவர் கீழ்ப்படிய முடியும். சாதாரணமாக சொல்கிறேன். இப்போ
என்கிட்ட இப்போ ஒரு இங்கே கவனிங்க சகோதர சகோதரியோட, என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது, அதான் இருக்குது என்கிட்ட. சகோதரன் ஜோன்ஸுக்கு ஒரு 500 ரூபா பயங்கர தேவையோடு வந்திருக்கிறார். அவருக்கு அந்த 500 ரூபா நான் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ கொடுக்கணும்ல, அவர் ஒரு பெரிய தேவையோடு வந்திருக்கிறார். இப்போ என்கிட்ட இருக்கிறது 500 ரூபா தான். இந்த 500 ரூபாயை நான் ஜோன்ஸுக்கு எப்படி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுப்பார்னு நான் விசுவாசித்தா மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அதான் விசுவாசத்தை கீழ்ப்படிதல். தேவன் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சா தான் எனக்கு உள்ளதிலிருந்து நான் எடுத்து கொடுக்க முடியும். உங்களுக்கு உள்ளதில் விற்று பிச்சை கொடுங்கன்னு சொன்னாங்க ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. எப்படி தான் கொடுக்க முடியும்? எனக்கு விசுவாசம், தேவன் எனக்கு பொறுப்படுத்திக்குவாங்கன்னு நான் விசுவாசத்தை மட்டும்தான் ஒன்று கொடுக்க முடியும். அதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ வேதம் முழுவதும் விசுவாசத்தை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே நாம் அதை அப்படி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒரு ஒரு நாணயம்னா அல்ல ஒரு பணம்னா ரெண்டு பக்கம் மாதிரி. விசுவாசம்ங்கிறது ஒரு பக்கம் புரண்டானது. அந்த விசுவாசம் என்னை கீழ்ப்படிதலுக்கு நடத்தலைன்னா அது ஃபேக், அது போலி. விசுவாசம் இருக்கிற ஒருவர் அந்த விசுவாசித்து அந்த விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவார். இப்போ நம்ம யோசுவா புத்தகத்தில் வாசித்தோம். இதெல்லாம் தேவன் பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க. இதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயம் 7 தடவை சுற்றி இப்படி எல்லாம் பண்ணித்தான் எரிகோ கோட்டை விழணுமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? அவருக்கு பூனை விழுந்துடும். இது ஒரு விஷயமா? இல்லை அவருக்கு. அப்படின்னா ஏன் தான் யோசுவாவின் ஜனங்களை இப்படி பழக்கிறாங்க? நீ மண்பானை எடுக்கணும், தீவெட்டி எடுக்கணும், இப்போ ஒரு தடவை சுத்தினா போதாதா சாமி? அப்படியே 7 தடவை சுற்றணும். அதாயா கீழ்ப்படிதல். நான் சொல்றது உனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். 4 நாள் ஆச்சு நாருமேனு கூட உனக்கு தோணும். ஆனா கீழ்ப்படிதல்னா என்ன? அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? அதுதான் கீழ்ப்படிதல். கட்ட அவிழ்த்து விடுன்றாங்க. லாசர் எழுதி நிற்கிற பொம்மை மாதிரி. அந்த காலத்து 4 நாள் ஆன ஒரு பணத்தை இப்போ அவுக்கிறதுனா எப்படி? நீங்களே யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அந்த முறைப்படி, அந்த காலத்தில் இருக்கிற முறைப்படி அவர்கள் அடக்கம் பண்ணுகிறதுக்கு கட்டுற துணி கிணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமானிய விஷயம் இல்லை. ஆனால் அதை அவுத்து விடணும்னா ஒரு சொன்னவர் யாருன்னு தான் அவுக்கணும், வேற வழி இல்லைங்க. சொன்னவர் யாரு? தேவன் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தான் கல்லையே புரட்ட முடியும். கல்லை புரட்டி போடுங்க நாங்களா? இப்படி கல் வேணா வந்துடாதா? நீங்கள் சும்மா சொல்லுங்க. ஒருத்தர் செத்தவனை 4 நாள் நாரி போன ஒருத்தவனை உயிரோடு எழுந்துவான்னு சொல்றது பெருசா? கல்லை அந்த புரட்டி அது ஈஸியா? கல்லை இப்படி போன்னு சொல்றது ஈஸியா? ஏன் தான் செய்யலை அதெல்லாம் ஆண்டவர்? கல்லை புரட்டி போடுங்கன்றாரு. ஏன்னா கல்லை புரட்டி போடுங்கன்றார். 4 நாள் ஆச்ச ஒருத்தவனை உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்றாரு. இந்த கல்லை புரட்ட அவரால் முடியாதா? அதுதான் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். யார் சொல்றது? தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னவர் யார்? தேவன். அவர் சொல்றது விசுவாசிக்கிறாங்கள தான் பார்க்குற. கல் எடுத்து போட்டாங்க, கட்டு அவங்கன்னாங்க. யார் தான் அவுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அருணாச்சலம் மாதிரி ஆள் தான் போய் அவுத்துருப்பாங்க. நான் அருணாச்சலத்தை பார்த்ததை சொல்கிறேன். பயம் இல்லாமல் போய் சொன்னவர் யாரு? இப்போ லாசர் எப்படி வர்றாரு? கட்டை அவிழ்த்த உடனே எல்லாம் அழுகி, கையிலெல்லாம் அழுகி அப்படி இருக்கும்னு நினச்சா யார் தான் போய் அவுக்க முடியும்? அவன் சிரிச்சுக்கிட்டு அப்படியே கட்டை அவுத்தோடனே சிரிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. சகோதர சகோதரி எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு இவ்வளவு ஒரு 4 நாள் நாருமேன்னு சொன்ன ஜனந்தான் அதை செய்து. அப்படியானால் ஒருவரை விசுவாசித்தால் மட்டும்தான் கீழ்ப்படிய முடியுதான் கிறிஸ்தவ வாழ்வு. விசுவாசிக்காம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது. அது விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்ப இந்த தீப்பந்தான், தீவெட்டி இதெல்லாம் 7 நாளா 7 முறையா? ஏன் ஒரு தடவை சொன்னா? ஜனங்களை தேவன் கீழ்ப்படிதலுக்கு நேரம் தான் நடத்துறார். சொன்னவர் யார்? நீ விசுவாசிக்கிறவர் யார்? இத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவருக்கு இதை செய்ய முடியாதா? ஒரு தடவை சுத்தினா போதாதா?
அப்படின்லாம் உன் இருதயத்தில் அவரை அவமதிக்க கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. சொன்ன அப்படியே செய்யணும், அதான் விசுவாசம். சொன்ன உடனே கீழ்ப்படியணும், அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நான் விசுவாசிக்கிற இன்னார்ன்ற அறிவேன், அவ்வளோதான், கையிலிருந்து எடுத்து கொடுத்துடணும், அவர் பார்த்துக்குவார். எல்லாம் நடக்குதுன்றீங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுவோம். நான் என்ன தான் சொல்கிறேன். ஆனாலும் பேங்கில் எவ்வளவு இருக்குது, நாளைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னான்னு தோணுது. இது என்ன விசுவாசம்? விசுவாசம்னா என்ன? எல்லாம் விற்று எல்லாத்துக்கும் கொடுத்துடணும், அதான் விசுவாசம். பரவாயில்ல, நம்ம வளருவோம். நாம் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்திருந்தால் நாம் கீழ்ப்படியவும் பழகிடுவோம், ஈஸியாக பழகிடுவோம். ஆபிரகாமை நம்ம கேட்டோம். ஆபிரகாம் எப்படி தான் கீழ்ப்படிந்தார்? அங்கே அப்படியெல்லாம் எழுதலைனாலும் இங்கே அப்படி அப்போஸ்தலர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றே எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் நல்லா அருமையை பார்க்க வாசித்தேன். அதை எப்படி எழுதியிருக்குன்னா, விசுவாசத்தினால வருகிறது, கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே 16 வசனத்தில் நடுப்பகுதியில் மேலே படிச்சுங்கன்னா தெரியும். 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய், ஒருவரை விசுவாசிக்கிறான் அவன், என் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறவன். என் தேவன் பிள்ளை இல்லாத, இத்தனை ஆண்டு காலம் பிள்ளை இல்லாத மலடியாக இருந்த என் மனைவிக்கு பிள்ளை சன்னிதானம் என் வாழ்க்கையில் உண்டாகாமல் போன எனக்கு எங்கேயோ பரதேசியாய் கிடந்த என்னை அழைத்து வாக்கு பண்ணி இருக்கிறார் என் ஆண்டவர். என்னை கூப்பிட்டு, ஆபிரகாமேன்னு கூப்பிட்டு என்னோட தெய்வம் பேசி இருக்கிறார், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை இப்ப பலியிட சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம், என்னை ஒருவர் அழைத்தாரே, எனக்கு ஒரு பிள்ளையை தந்தாரே ஒருவர், அவரை தாம் விசுவாசித்தவருமாய், அவரை விசுவாசித்த அவன் மரித்தோரை உயிர்ப்பித்து, தேவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கீழ்ப்படியணும்னா முடியாதுங்க. விசுவாசம் இல்லாமல் ஆபிரகாமெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்க முடியாது. பிள்ளையை போய் பறி கொடுத்து எதையுமே அர்த்தகைக்கு சுண்ணாம்பு கொடுக்க முடியாது, அப்புறம் தான் பிள்ளையை கொடுக்கறது. விசுவாசியா இல்லாதவர்கள் அர்த்தகைக்கு சுண்ணாம்பு கொடுக்க முடியாது. கேள்விப்பட்டிருக்க பழமொழி, அப்புறம் எங்கே கீரையை பறிச்சுட்டு போகிறது, அப்புறம் எங்கே கோழியை பிடிச்சிட்டாமன்றது, அப்புறம் எங்கே நாம் அதை செய்தாங்க இதை செய்தாங்கன்றது. தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை, என் தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தெய்வம். இத்தனை வருஷங்களுக்கு பிறகு எனக்கு குழந்தையை கொடுத்து, எனக்கு வாக்குத்தத்தத்தோடு ஒரு குழந்தையை கொடுத்த என் ஆண்டவர், இவன் செத்தா இவனை உயிர்ப்பித்து இவன் மூலமா அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக்குவார். அல்லது இல்லாததை இருக்கிறது போல உண்டாக்கிடுவார் என் ஆண்டவர். கல்லுகள்னாலே பிள்ளைகளை உண்டாக்கி அவர்கள் மூலமா எனக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா என்னை மாற்றுவார் என் ஆண்டவர். எப்படி எதிர்பாருங்க, அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். 22 வசனம், ஆகையால் அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால? பயந்து இல்லை. இப்போ பயப்படணும்னு என்ன இருக்கு? ஆபிரகாமை பொறுத்த பயப்படல என்ன நடக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் போய் கீழ்ப்படியில் ஓ இல்லைன்னா போயிருமா, இதை ஏற்கனவே ஒன்று தான் இருக்குது, கண்ணே கண்ணு இருக்கு, வயசு ஆகி போயிட்டு இனிமேல் பயந்தேன்னா பயப்படாமல் என்ன, பயப்படாமல் போனேன்னா அதை உடனே வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வாக்குத்தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயம் இல்லை. என்னை அழைத்த என் தேவன் எவ்வளோ பெரிய ஆண்டவர் அப்படின்னு அவன் விசுவாசித்து அப்படி கீழ்ப்படிந்தான். நீ வேலை உள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி விசுவாசிக்கிற நமக்கும், விசுவாசித்து கீழ்ப்படுகிற நமக்கும் அப்படின்னு அர்த்தம். அது அடுத்த வசனம், அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்பது, அதாவது விசுவாசித்து ஒரு மனுஷன் எப்படி அருமையாக தானே எழுதியிருக்கு, தான் விசுவாசித்து கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கேட்கலாம், நான் அப்படி கேட்கக்கூடாது. நாம் தாம் விசுவாசித்தவருக்கு கீழ்ப்படிந்தான், சொன்ன வார்த்தை நிறைவேற்ற வல்லமுள்ள ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும்
எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தால். 24 நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படியே எண்ணப்படும்? ஆபிரகாம் இல்லாதது இருக்கிறது போல உருவாக்குவார் நினைச்சானே, அல்லது கல்லுகளினால் மரித்தோரை உயிரோடு எழுப்புவார் வல்லவர் என்று விசுவாசித்தானே, அப்படியே நமக்கும் அது எண்ணப்படும். நம்மையும் உயிரோடு எழுப்புவார். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாததை இருக்கிறது போல என் ஆண்டவர் உண்டாக்க வல்லமையுடையவர். அவருடைய ஜீவனை, அவர் வாழ்வை என் வாழ்க்கையில் உண்டாக்க வல்லமுடையவர். நம்மை அழைச்சவர் கையால் ஆகாதவர்ல. நீ எப்படியாவது என்ன போல மாறுறான்னு சொல்லல. தம்முடைய ஆவி அனுப்பி மிகுந்த வல்லமுள்ள தெய்வத்தினுடைய ஆவியை, அல்லது அந்த தேவனை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினவருடைய ஆவியை நமக்கு தந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும்னு நமக்கு சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. அதை விசுவாசிக்கணும்னு சொல்றாங்க. இயேசுவை எழுப்பினவர் ஒன்னையும் எழுப்புவேணும். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறவளுக்கு அப்படி நடக்கும். இல்லாததை இருக்கிறது போல வரவழைக்கிறவர்னு ஆபிரகாம் விசுவாசித்தது போல இப்ப இல்லை 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 இல்லைன்னு எத்தனையோ பார்க்கிற. அதையெல்லாம் மாற்றி உன் வாழ்க்கையில் இயேசுவை போல தேவன் மாற்ற, பரிசுத்த ஆவியானவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறையா? அது அப்படி ஆகும். இல்லைன்னா ஆகாது. சும்மா உழைப்பிக்கிட்டே கிடக்க முடியாது. நான் விசுவாசித்தான் சொல்றேன். விசுவாசிக்கிறேன் ஆகையினால தான் பேசுறேன். இதெல்லாம் நம்முடையது இல்லை. நாம ஒருவரை விசுவாசிக்கிறோமே, அவரால் உண்டானது. நம்ம என்னதான் செய்ய போறோம்னு நினைக்கிறீங்க? ஒரு முடியை கருப்பாக்கிடுவீங்க, வெள்ளையாக்கிடுவோம். ஒரு முளை கூட்டிடுவோம், குறைச்சிருவோம். ஆகாதுன்னு சொன்னாங்க தேவன். அப்படி இருந்து மனுஷன் தன்னுடைய முயற்சிகளை யோசிக்கிறார். ஏன்னா விசுவாசம் இல்லை. ஒருவரை விசுவாசிக்கல, உருண்டு பரண்டு கீழ்ப்படிதலை யோசிக்கிற ஒன்றும் வராது. இன்னொன்று யோசித்தோம். நாம ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். இப்ப ஆண்டவர் கீழ்ப்படிந்தார்னு சொல்றோம், கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு சொல்றோம். அவர் எப்படிதான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்? பட்ட அறிவு அவருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அவர் பாவம் செய்யாம பரிசுத்தமா இருந்து பாடுபட்டார். நாம பாவம் செய்து பாடுபடுகிறோம். அவர் கீழ்ப்படிந்ததனால் பாடுபட்டார். நாம கீழ்ப்படியாமையினால பாடுபடுகிறோம், அல்லது கீழ்ப்படிதலுக்காக பாடுபடுகிறோம். ரெண்டு நடக்கலாம். அவர் எதுக்கு பாடுபட்டார்? கீழ்ப்படிந்ததுனால. ஆண்டவர் கீழ்ப்படிந்ததுனால தான் இந்த பூமியில பாடுபட்டார். நாம பாடுபட்டு கீழ்ப்படுகிறோம், அல்லது கீழ்ப்படுகிறதுக்காக தான் பாடுபடுறோம். சும்மா அங்க யாரும் பாடுபடல. அவர் சோதிக்க அப்படித்தான் கீழ்ப்படுகிறோம். அநேக ஜனங்கள் அற்புதங்களை கண்டாங்க, அடையாளங்களை. நீங்க யோசித்து பாருங்க. விசுவாசத்தை கீழ்ப்படிதலும் விசுவாசம் இல்லாம கீழ்ப்படுகிறதும் எத்தனையோ வருஷங்களாய் கேட்டுட்டு. விசுவாசித்து ஒருத்தர் கீழ்ப்படிந்ததை அவிசுவாசியா இருக்கிற ஒரு குடும்பமும் பின்பற்றக்கூடாது. பயங்கர தப்பா போயிடும். இப்போ சம்பவங்களை எடுத்து சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லை. இஸ்ரவேல் ஜனம் தேவன் பலத்த செய்கை செய்து அழைத்தாரா? விசுவாசித்தாங்களா? ஆரம்பத்தில் விசுவாசித்தாங்களா? விசுவாசியாம அப்புறம் போக போக ஆனாங்க, அது வேற. விசுவாசித்தானே ஆரம்பத்தில் வந்தாங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. தேவன் மோசையை அனுப்பியிருக்கிறார். தேவன் பெரியவர், வல்லவர். இப்போ வாசித்தமே எபிரேயர் 12. அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை விசுவாசித்து வந்தது. இப்போ செங்கடல் தானே, செங்கடலை வந்து பிளக்க முடியுமா மோசையால? முடியாது. சொன்னவர் யாரு? கோலை தண்ணி மேலே போட்டுன்னு தான் சொன்னாங்க, அவ்வளோதான். சொன்னவர் தேவன். அந்த விசுவாசத்துக்கு மோசே கீழ்ப்படிந்தார், கடல் பளந்துட்டு. அப்படின்னா இந்த இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாய் நடத்தி வந்த ஒருவராய் அவர் தேவனை விசுவாசித்து, அவர் சொன்ன, என்ன ஆண்டவரே இவ்வளோ பெரிய கடல்ல போய் தண்ணி மேல கோலை போடுங்கன்றீங்க, என்ன அப்படியா? இல்ல, தாம் விசுவாசித்த ஒருவரிடத்துல விசுவாசிக்கிறார். அவர் ஒன்று சொல்லுகிறார், குச்ச தண்ணியை நீட்டு அப்படி போடு, என்னமோ எழுது. கடல் ரெண்டா என்ன செஞ்சிச்சு? வெட்டாந்தரையில் நடந்து போறது போல ஜனம் அந்த பக்கம் நடந்து போகுது.
நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா எகிப்து ஜனம் இவங்களை விரட்டிக்கிட்டு வருது. நடுவிலே ஆண்டவர் புகுந்து அவங்கள கொளறுடி பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுடைய ரதங்களுடைய உருளைகள் எல்லாம் கழண்டு போகும்படி செய்துட்டாங்க. அந்த பக்கம் இஸ்ரேல் ஜனம், இந்த பக்கம் எகிப்து ஜனம். நடுவில் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் பின்னாடி வந்துட்டு, முன்னாடி போனது நீங்கள் வாசி அப்படி தான் எழுதியிருப்பார், பின்னாடி வந்து நின்றுச்சு. அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்து ஜனத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய அக்கினி ரதம், அக்கினி புலம்பு நடக்கும். அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாராக போக முடியுமா? இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எது வரைக்கும்னா, இஸ்ரவேல் ஜனம் ஒருத்தர் கூட கடலை விட்டு எல்லாரும் தாண்டுற வரைக்கும், செங்கடலை போய் கடந்து எல்லா அழைக்கப்பட்ட எல்லா ஜனமும் அக்கறை சேருகிற வரைக்கும் இந்த தீ நின்றுட்டு, ஒருத்தர் அந்த பக்கம் சேர முடியல. அப்புறம் அதை அந்தாண்ட போயிட்டு விசுவாசித்த ஜனம் எல்லாரும் விசுவாசித்தான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் விசுவாசித்தவங்க தான். அது ஆரம்பம். நிறைய பேர் விசுவாசித்தாங்க. ஆரவாரமாக அக்கறை போய் சேர்ந்தாங்க. அப்படின்னா விசுவாசித்தாங்க போனான்னு எழுதியிருக்கு. நீங்கள் சங்கீதங்களில் படித்தீங்கன்னா அவங்க செங்கடலை கடந்து அந்தாண்ட போன உடனே ஆரவாரம் செய்து தேவனை துதித்தார்கள் விசுவாசித்து. அவர் விசுவாசிகளின் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ யாரும் இல்லை. விசுவாசிகளின் ரெப்ரசன்டேட்டிவ் இங்கே யாரும் இல்லை. கிறிஸ்துவே மத்தியஸ்தர். நம்ம கூட வாசித்தோம் 12. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒருவன் விசுவாசித்தான், கோலை போட்டான், கடல் பழந்துருச்சு, அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒரு விசுவாசிக்காத ஜனம் வந்தது. வந்து கடல் அப்படிதான் திறந்த மாதிரி இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க எல்லாரும்? அது உள்ள வெட்டாந்தரையில் பூந்தாங்க. என்ன நடந்துச்சு? தேவன் காற்றை வீச வச்சாங்க. எல்லாம் கடலால் அழிஞ்சிருச்சு. குடும்பங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, புருஷன் மனைவிக்கு நம்ம அப்படித்தான் விளைவிக்க. விசுவாசித்து ஒரு குடும்பம் நடக்கிறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் அவர்களை பார்த்து ஒரு குடும்பம் நடக்கிறதுக்கும் பேராபத்து இருக்கு. விசுவாசித்து ஒருவர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் ஒருவர் அதே மாதிரி படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுக்கும் பேராபத்து இருக்கு. விசுவாசித்து ஒருவர் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் ஒருவர் அந்த வாழ்க்கை வாழ முடியாதுல. நம்ம சிக்கல்ல போய் கிடக்கிறோம். ஒருத்தர் விசுவாசித்து வாழ்றாங்க. என் ஆண்டவர் இந்த இருக்கிற வருமானம் போதும், உங்களுக்கு உண்டானவைகள் போதுமென்று எண்ணுங்கள்னு சொல்லியிருக்கீங்களே தெய்வமே, என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு எபிரேயர் 13 நினைக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீர்களே அப்படின்னு. அங்கே மேலே என்ன எழுதியிருக்கு அந்த வசனம்? உங்களுக்கு நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள்னு ஒரு குடும்பம் விசுவாசித்து நடக்குது. ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ விசுவாசிக்காத ஒருவர் என்ன சொல்லி வர்றாங்க? மேலே உள்ளதை விடுறாங்க. என்னத்த? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறது போதுமென்று எண்ணுங்கள்னு எண்ணாத ஒரு அவிசுவாச குடும்பம். என்னை விட்டு நீங்கள் விலக மாட்டேன்னு சொல்றீங்களே, எங்களை கைவிட மாட்டேங்கன்னு சொல்றீங்களே, எந்த விஷயத்தில் அகலக்கால் வச்சாலும் டேஞ்சர். ஏன்னா விசுவாசத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படிய முடியும். புரியுது? அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்மளால் கீழ்ப்படிதல் நடக்காது, ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நமக்கு எத்தனையோ பாடங்களை நம்ம கற்றுக்கணும். ஒரு சிலர் விசுவாசித்து காரியங்களை செய்திருக்கலாம், ஒரு சிலர் அவங்கள பார்த்து விசுவாசம் இல்லாமல் செய்திருக்கலாம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லலை. அவர் எப்பமோ விலகி இருப்பார், கைவிட்டு இருப்பார். பணம் சம்பாதிக்க முடியலை, அல்லது இந்த உலகத்து காரியத்திலே நல்லபடியாக வாழ முடியலை, ஆண்டவரும் கூட ரெண்டு கட்டானாய் மாறிடும். அதனால தான் சொல்கிறேன், விசுவாசத்தை தேவன் நம்முடைய இருதயத்துக்கு தரணும். தேவன் எதை குறித்து வாக்கு பண்ணியிருக்காங்க நமக்கு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதை எப்படி தான் சொல்லியிருக்காங்க? அவர் எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார்? நீங்கள் என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க பிள்ளைகள், யார் எல்லாரும், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறது இப்போ இருக்கிறது போதும், இந்த குடும்பம் போதும், இந்த வருமானம் போதும் ஆண்டவரே, நீங்கள் விலகாமல் நீங்கள் கைவிடாமல் இருந்தால் போதாதா? உங்களால் எங்களை செம்மையாக நடத்த முடியும் அப்படின்னு ஒரு விசுவாசித்தால் காரியங்களை பண்ண முடியும். கடன் வாங்காமல் இருக்க, ஆண்டவரே அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன் படாதிருங்கள்னு உங்கள் வார்த்தை சொல்லும். உங்கள் வார்த்தை தான் உண்மை. சொன்னவர் நீங்கள் பெரியவங்க, தெய்வத்தை விசுவாசித்தா மட்டும்தான் நம்மால் இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுங்க. தயவு செய்து
விசுவாசம் இல்லாமல் நம்மால் யாராலும் கீழ்ப்படிய முடியாது. இப்போ புருஷ மனைவி கிட்டே அருமையாக சவரம் சொன்னாங்க. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? என்னது என்ன விஷயம் கீழ்ப்படி என்பது தான் அது ஈக்குவல்லாம் சொன்னோம். அப்புறம் இவருக்கு இந்த சேட்டை மட்டைக்கு கீழ்ப்படியணும்னா எப்படி? 1 கொரிந்தியர் 11 விசுவாசம் இல்லைனானே நம்ம எப்பவுமே முரட்டாட்டமாக தான் இருப்போம். அது யாராக இருந்தாலும் சரி. 13 சார் 11 அப்போஸ்தலன் எப்படி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் கீழ்ப்படி. அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு கல்யாணம் ஆகலை. அவங்க நான் என் மனைவி எப்படி கீழ்ப்படியணும்னு பேசிக்கிட்டு இல்லை. அவர் சகோதரர்களுக்கு எப்படி அவர் பேசி என்னை பின்பற்றுங்க, நீங்கள் எல்லாவற்றிலையும் என்னை நினைத்து கொண்டு, நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அவருடைய அதிகாரத்துக்கு எப்படி நான் கீழ்ப்படுகிறோம்னு என்னை நினைத்து கொண்டு, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். 3 ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து, சகோதரிகள் படிங்க, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து, ஸ்திரிக்கு புருஷன் கிறிஸ்துவுக்கு. இப்ப கீழ்ப்படியது ஈஸியா? கிறிஸ்துக்கு யார் தலைவர்? தேவன். கிறிஸ்து யாருக்கு தலைவர்? சும்மா சொல்லுங்க, பயப்படாம. புருஷன் யாருக்கு தலைவர்? விசுவாசித்தா அப்படியே அழகா கீழ்ப்படிது கர்த்தருடைய வார்த்தை. ஏதோ மனுஷன் மாட்டியும் நம்ம ஈக்குவல் இதெல்லாம் உலகத்தில் இப்போ வந்துருச்சு. தொலைச்சு கூட வந்து புடவா என்ன, நான் நல்லா சம்பாரிச்சிட்டு வருவேன், நீங்கள் உட்காந்துட்டு இப்போ என்ன மிரட்டிகிட்டு இருப்பியா? அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்கள் வர்ற காலங்களை பாருங்கள். பிள்ளைகளை வளர்க்க ஒரு ஆண் தேவைன்னு வரும், பாத்திரம் கழுவ அது செய்ய இது செய்ய, வீட்டு வேலை செய்ய ஆண்கள் தேவை, புருஷர்கள் தேவை வரும். ஏன்னா அதான படிக்குது. அப்புறம் இவ்வளோ பெரிய சமமாக இருக்கிற ஒரு மனைவி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு மனைவி ஒரு புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னா அதுக்கு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? கிறிஸ்துவுக்கு தேவன், கிறிஸ்து புருஷனு, புருஷன் மனைவிக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டரை நான் விசுவாசித்தால் இந்த ஆர்டரை மாற்றக்கூடிய, இந்த ஆர்டரை பார்த்தா தெய்வ பயம் இல்லை. இந்த விசுவாசம் இருந்தால் புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியும். இந்த விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படியவே முடியாது. நீங்கள் தலைவிழனால முடியாது. வேற என்ன கீழ்ப்படிதல் நினைக்கிறீங்க? இப்போ என்ன தலைவிரிச்சு ஆடுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு அடக்கம் ஒடுக்கம்னு இருக்குல்ல, அதனால தான் ஓடுது. நாம எப்படி கீழ்ப்படுகிறோம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறோம். விசுவாசம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவர், கிறிஸ்து புருஷனுக்கு தலைவர், புருஷனுக்கு மனைவி தலைங்கிற அந்த ஆர்டர்னால எவ்வளவு சமமாக இருந்தாலும் கீழ்ப்படுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஒன்று இழைச்சவர்கள் அல்ல, ஒருவரை ஒருவர் அப்படி கனம் பண்ணி அப்படி கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் விசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லைன்னா கீழ்ப்படிய முடியாது. இன்னும் ஒரு பிள்ளைகளை யோசிப்பார். பிள்ளைகளை யோசித்து உட்கார்ந்து இருக்கும்போது எபேசியர் புஸ்தகம் 6 நான் இப்போ காலையில் படிக்கும்போது அது ஒரு மாதிரி அதை ஒரு வித்தியாசமான கோணமாக அதை அப்படி படுது. அது எப்படி எழுதியிருப்பாங்க? பிள்ளைகள் கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? ஒன்றுமே சொல்ல. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணுமா வேணாமா? என்னது கீழ்ப்படியணுமா வேணாமா? கீழ்ப்படியாமல் இருக்கிறத பற்றியெல்லாம் யோசிச்சு குழம்பிக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படியணுமா வேணாமா? அதை எந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கீழ்ப்படுகிறது? அதான் மெயின். விசுவாசம் இல்லாமல் உருட்டல் மிரட்டல் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகள் இருக்கு, எல்லாம் கீழ்ப்படிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு 20 வயசு அதுக்கு மேலே தாண்டி அப்படி இப்படின்னு போட இப்படி பிச்சுக்கிட்டு போயிடும். விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாதனால வர்ற விளைவு கீழ்ப்படிதல்னால கீழ்ப்படிஞ்சே இருக்கும். இது மாதிரி ஒரு புள்ள உண்டாடான்னு இருக்கும்.
ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பொத்துக்கிட்டு போயிடும். அது என்னன்னா விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாத கீழ்ப்படிதல். விசுவாசத்துக்கு கீழ்ப்படியாத கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படியாமைக்கு சமம். எப்படி எழுதிருக்கு பாருங்க முதல் வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு எழுதியிருக்கா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. எழுதியிருக்குன்னு படிச்சிங்க. தப்பாக தானே படிச்சிங்க. நல்லா படிங்க. படிக்கும் போதே தப்பாக படித்தா எப்படி தான் கீழ்ப்படுகிறது? எப்படி எழுதியிருக்கு படிங்க. நீங்கள் படிங்கம்மா சத்தமா. நான் எப்படி படித்தேன்? கர்த்தருக்கு. அப்ப கர்த்தர்னு ஒருவர் இருக்கிறார் அங்கே. அவரை விசுவாசித்து இந்த பெற்றோர் எனக்கு தேவன் தந்தவர்கள். விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். நம்ம சபைக்கு வரவங்க தானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வெளியில் போய் இன்னும் பிள்ளைகளே பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படினா கர்த்தர்னா யாருன்னு சொல்ல. விசுவாசிகளால் பிள்ளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணுமா வேணாமா? எப்படித்தான் கீழ்ப்படிகிறது? கர்த்தருக்குள். என் பெற்றோர் கர்த்தர் தந்தவர்கள். என் பெற்றோர் விசுவாசிகள், தேவனை விசுவாசித்து வாழுகிறவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என் பெற்றோர். நான் தற்செயலாய் உண்டானவன் அல்ல. என் பெற்றோர் மூலமாய் தேவனை இந்த பூமியிலே என்னை பிறக்க செய்து என்னை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர். கர்த்தருக்குள் என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படினேன். விசுவாசி கர்த்தருக்குள்ளே எப்படி பண்ணால் இன்டர்பிரட் பண்ணிங்க பரவாயில்ல. நான் சொல்கிறது இப்போ அப்படி தான் சொல்கிறேன். என் பெற்றோர் தேவனுடைய பிள்ளைகள்னு ஒரு பிள்ளை விசுவாசித்து மனப்பூர்வமாக கீழ்ப்படியணும். அதுதான் ஆசீர்வாதம். கீழ்ப்படியலாம், எந்த பிள்ளையும் கீழ்ப்படியலாம். என்ன கீழ்ப்படியாது? அப்புறம் மிரட்டினா கீழ்ப்படியாது, செத்தது. அதுக்கு பலனே கிடையாது. ஒரு பிள்ளை வாலண்டியராக கீழ்ப்படியுது. அப்படித்தான் எழுதியிருக்கு. வாலண்டியராக தான் எழுதியிருக்கு. அப்பா பெரம்படுத்து வச்சு நிற்கும் போது பிள்ளைகளே அப்பாவுக்கு கீழ்ப்படின்னு இல்லை. கர்த்தருக்குள் விசுவாசித்து கீழ்ப்படியணும். அடுத்து இன்னொன்று வாசித்தேன். பிதாக்களே அப்படின்னு இருக்கு. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிக்ஷையிலும் போதையிலும் அவர்களை வளர்ப்பீராக. இங்கே என்ன எழுதியிருக்கு? கர்த்தருக்கு ஏற்ற. பிள்ளைய யார் வேணாலும் வளர்ப்பாங்க, வளர்க்காம இருக்காங்க. டாப் ரேங்கர்ஸ் நீட்டில் என்னென்ன படிப்புன்னு டாப் ரேங்கர்ஸ் விசுவாசிகள் இல்லை, ரேர் இருக்கலாம். பிள்ளைகளுக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி பிள்ளைகளை மோல்டு பண்ணியிருக்காங்க. கேரக்டர் வைஸாகவும் நம்ம இப்போ ஏதோ பிள்ளைகளை தாந்தோட்டித்தனமாக இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய அப்படியெல்லாம் இல்லை. கேரக்டர் வைஸாகவும் எவ்வளோ மோல்டு பண்ணியிருக்கிறாங்க பெற்றோர். பிள்ளைகளுக்காக தங்களை தியாகம் செய்து பிள்ளைகளுக்கு எத்தனை வெளிப்பிரகாரமான குணங்களெல்லாம் வச்சுருக்காங்க. சில பிள்ளைகள்லாம் பேசுகிறத பார்த்தா சபையில் அப்படி பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது. அவ்வளவு பணிவும் அவ்வளவு தாழ்மையும் அன்பும். சொல்லுங்கங்கள், சொல்லுங்க ஆண்டி. ஆனால் நாம் அவங்களுக்கு பேசிக்கிட்டு இல்லை. நாம் யாருக்கு பேசுகிறோம்? சபையில் இருக்கிற பெற்றோர் என்ன தான் செய்யலாம், பிள்ளைகளை எப்படித்தான் வளர்க்கலாம், நம்ம வளர்க்கணும், போதனையிலும் சிக்ஷையிலும் வளர்க்கணும்னு எழுதியிருக்கு. அதை என்ன பேஸில் நாம் அதை செய்யலாம்? எப்படி விசுவாசித்து இப்படி சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களையும் வளர்க்கலாம். விசுவாசித்தானே வளர்க்கணும். எல்லா பெற்றோருக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. நான் சோறு போடுறேன், நான் பணம் கொடுக்குறேன், நான் படிக்க வைக்கிறேன், கேள்றா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரைட் இருக்குது. அது உலகம். ஒரு விசுவாச பெற்றோர் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணணும்ல. அது எப்படி பண்ணுறது? 127ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான் அது. 128ஆம் சங்கீதத்தினுடைய 128ஆம் சங்கீதம் என்ன சங்கீதம்? பாக்கியவான் சங்கீதம். 127ஆம் சங்கீதம் நான் காலையில் வாசித்த போது எனக்கு அது அப்படி தான் படுது. எடுத்துட்டீங்களா? யாராவது ஒருத்தர் வாசிங்க அந்த வசனத்தை. இதோ 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று ஒரு தாயின் தகப்பனு விசுவாசிக்கிறாங்க. ஏதோ நாம பெற்றுக்கிட்டோம்னு இல்லை. அடிப்படையில் கோளாறு ஆயிடுச்சுன்னா எல்லாமே கோளாறு தான். விசுவாசித்து தான் ஒரு விஷயத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். பிள்ளைகளை சிக்ஷிக்கணும், போதிக்கணும், கடிந்து கொள்ளணும், எல்லாம் செய்யணும். என்ன பேசிஸில் செய்யறது? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இந்த கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன் அப்படின்னு விசுவாசித்து, என் தேவனிடத்திலிருந்து இது வந்ததுன்னு நான் விசுவாசித்து என் பிள்ளையை போதனையிலும் சிக்ஷையிலும் நான் வளர்க்கணும். விசுவாசம் இல்லாமல் எல்லாரும் தான் வளர்க்குறாங்க. பிள்ளையை ஏன் கோபப்படுத்தக்கூடாது?
அவன் படுத்துகிற கோபத்துக்கு அப்புறம் எப்படின்னு சொல்கிறதா? அவன் பண்ணுற ரூட்டி, அவன் பண்ணுற சேட்டை கோவப்படாமல் எப்படி இருக்குன்னு சொல்கிறதா? பிள்ளையை கோவப்படுத்தக்கூடாதுன்னு எழுதியிருக்கா இல்லையா? அப்போ எப்படி தான் பண்ணுறது? இது கர்த்தரால் கடந்த கால தோல்விகளை விடுங்க, இனியாவது பொறுப்பாக இருக்கும். நான் சொல்ல வர்றது விசுவாசம் இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறேன். யார் வேணாலும் வளர்க்கலாம், ஆனால் விசுவாசித்து ஒரு கீழ்ப்பிடிக்கிறோம் பாருங்க, விசுவாசித்து பெரம்பெடுக்கிறோம் பாருங்க, விசுவாசித்து கோவப்படுத்தாமல் இருக்கிறோம் பாருங்க, விசுவாசித்து போதிக்கிறோம் பாருங்க, அதுதான் கீழ்ப்பிடிதல். அப்போ விசுவாசத்துக்கு நம்ம அப்படி தான் கீழ்ப்படியணும், இல்லைன்னா தப்பாக போயிடுவோம். ஆண்டவரே அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தை எங்கள் உள்ளத்தில் வைங்க. உங்கள் வார்த்தை, நீங்கள் சொல்கிற வார்த்தை, இதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இல்லை, திரும்ப சொல்கிறேன், கொஞ்சம் பேர்கிட்ட தான் அப்படி இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும், அது புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடோ, ஒவ்வொரு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை பிழைக்க வைக்கக்கூடிய வார்த்தையும். இது 7 தரம் மண் குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொல். இந்த சொல்லுக்கு ஒருவன் கீழ்ப்படுகிறான், அவ்வளவு. இந்த சொல்ல ஒருத்தன் விசுவாசிக்கிறான். விசுவாசிக்காம என்ன கீழ்ப்படிய முடியும்னு நினைக்கிறீங்க? விசுவாசிக்காம கீழ்ப்படிஞ்சவங்களாம் இருக்கிறோம். கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல், நாங்கள் அதை கீழ்ப்படிஞ்சோம் இதை கீழ்ப்படிஞ்சோம், எல்லாம் நடுவில் பொத்துக்கிட்டு போயிட்டு, எல்லா இடங்களில் ஓட்ட ஓட்டு எல்லாமே போயிட்டு. விசுவாசித்து கீழ்ப்படிந்தவர்கள் இளைப்பாறுதலாக இருக்கிறாங்க. அது என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, என்ன போனாலும் நன்றி, என்ன வந்தாலும் நன்றி, இது உம்மால் உண்டானது. விசுவாசிக்காம விசுவாசித்து கீழ்ப்படியான கொஞ்சம் பேர் தாங்க, தயவு செய்து நான் விளங்கிக்கணும். விசுவாசித்து அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து கீழ்ப்படிகிறவர்கள் சொற்பம். இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சொற்பம். இங்கே உட்கார்ந்திருக்கிற மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்கிறவர்கள் சொற்பம். மாம்சமானதை புயபலமாக்காமல் இருக்கிற சொற்பம். இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த கொஞ்ச பேர்ல என்ன ஆக்குங்க ஆண்டவரே. அதான் ஜெபம். ஜெபம் என்னத்துக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரை இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் வெகு சிலராக இருக்கிறீங்கன்னு சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வெகு சிலரிலே என்னை ஆக்கும். என் மாம்சத்தை நான் நம்ப வேண்டாம், புயபலம் பண்ண வேண்டாம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதியிருக்கீங்களே ஆண்டவரே. நீர் சொன்னது உண்மை, உண்மையில நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி இருக்கிறீங்களே. அவன் எரேமியா 17ஆம் அதிகாரம் சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அவன் யார் மேல? சொன்னவர் மேல். கர்த்தர் மேல், கர்த்தர் மேல நாம் படிக்கக்கூடாது. சொன்னவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஒவ்வொரு வார்த்தை 7 தரம் மண் குகையில் புடமிடப்பட்ட சுத்த சொல். கண் திறக்கப்பட்ட பீலையாம் சொன்ன வார்த்தை. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாறவர் மனு உத்தரரும் அல்ல என்று கண் திறக்கப்பட்ட கர்த்தரை கண்ட ஒருவன் சொன்னது. ஆசீர்வதிக்கிற ஜனத்தை, விசுவாசிக்கிற ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார். கண் திறக்கப்பட்டவன் சொல்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறவனை சபிக்க இந்த உலகத்துல ஒருவனும் கூடாது. அவ்வளவு விசுவாசமாய் சொன்னார். கண் திறக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். நாம விசுவாசிக்காம உழப்பிக்கிட்டு இருந்தா நமக்கு காலையில் ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கும், 10 நாளைக்கு பிறகு ஒரு மாதிரி இருப்போம், 5 நாளைக்கு ஒரு மாதிரி இருப்போம். ஏறி இறங்கி இப்படி அப்படி அப்படி இப்படி செத்து 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 பிழைக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாது நிலைவரமான ஒரு ஆவி வேண்டாமா? என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிற இன்னாருன்னு அறிந்திருக்கிறேன். அவர் பொறுப்பெடுக்க என் பிள்ளைகளுக்காக. எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கு. நாளை இன்னைக்கு செத்த அவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன். அதான் நம்முடைய விசுவாசம். இன்றைக்கு ஆண்டவர் வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு நான் போவேன். இன்று செத்தால் அவருடைய ராஜ்யத்தில் இருப்பேன்ற விசுவாசம். இவளுக்கு பேர் தான் விசுவாசி. நாளைக்கு நான் நல்லாவேன், நாளைக்கு நல்லா ஆகிருவேன் ஒத்தி போடுறது இல்லை. அல்லது நாளைக்கு இன்னைக்கு நல்லாகாத நாம நாளைக்கு என்ன நல்லாக போறோம். இன்றைக்கு விசுவாசிக்காத நாம நாளைக்கு என்ன விசுவாசிக்க போறோம். இப்போ ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரக காலம்,
இப்பொழுதே நான் மனம் திரும்பி எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீங்க சொன்னது உண்மை. எரேமியா 17 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நான் பார்த்து சொல்றேங்க. சபையில இத்தனை வருஷ காலங்க, 20 வருஷம் 25 வருஷமாய் மனுஷன்ல தோளிலேயே சாஞ்சிக்கிட்டு மனுஷனையே நம்பி, சில புருஷரெல்லாம் அப்படி இருக்கும். இங்க சில பிரச்சனைகள், பல தேவைகள், குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டுனா கலாட்டா பண்ணிக்கிட்டு ஓடிடுவோம். ஆமா, இப்போ பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, பணம் கட்டணும் அப்படி இப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி மனைவியோடு இருக்கிற ஒரு ஏன்னா பணம் புருஷன் தானே கொடுக்கணும், கொடுக்க முடியாதுல்ல. இப்போ எதையாவது டக்கு பண்ணி சண்டை போட்டு நம்ம ஆகாதவராய் நம்மளை காட்டி இவா எப்படியாவது உழைப்பி அடித்து இந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு விட்டுட்டு ஓடி போகிற ஆட்கள். புருஷன் இல்லை, அது புருஷன் இல்லை. இத்தனை வருஷமும் உங்கள் மனைவியின் தேவனை நம்பாமல் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அப்பான்னு நம்பி 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 ஆண்டவரை நம்பி இல்லை. நீங்களும் ஆண்டவரை நம்பி இல்லை, யாரையோ சகோதரனை சகோதரிய மனுஷனை நம்பி நம்பி காலம் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஓடும், ஆனால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நான் பார்த்தா தான் சொல்றேன். ஏங்க இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்குன்னா இவருக்கு அதை செய்ய முடியாது. இவரே ஏற்கனவே உழைப்பி ஒரு தலைவனாக இருந்து காரியங்களை செய்து குழப்பி விட்டு எதையா பிரச்சனை பண்ணி விட்டு போயிட வேண்டியது. என்ன செய்யறது? அப்பாவை கேட்டு, அம்மாவை கேட்டு, அண்ணனை கேட்டு, அக்காவை கேட்டு, தம்பியை கேட்டு, இப்படி எதையாவது கேட்டு சமாளித்து விட்டுருவாங்கல்ல. அப்புறம் வந்து சமாதானம் வந்துட வேண்டியது. ஆழமாய் மனம் திரும்பணும். ஒரு புருஷன் தான் விசுவாசியா இருக்கணும். நான் நம்புறேன். இங்கே எவ்வளவு கூட்டம், இங்கே எவ்வளவு கூட்டம். நீங்க நினைக்கிறல நீங்களாம் விசுவாசிகள்னு இருந்தா சந்தோஷம்தான். எல்லா இடத்துலையும் அதுதான், எல்லா சபைகளிலும் சகோதரிகளும் தான் அதிகம். ஏன்னா அவர்கள் பலவீனமான பாண்டம். ஆண்டவரை நம்புறீங்கன்னு சொல்லிட முடியாது. அப்படியெல்லாம் உங்களுக்கு தான் பாரம், பிள்ளைகளை பற்றி அவங்கள பற்றி இவங்களை பற்றி. அப்படி மகளுக்கு குழந்தை பிறக்கலைன்னும் கல்யாணம் ஆகலை, அது பிறந்தா அதை எப்படி கல்யாணம் பண்ணவரை கவலை வரும். இங்கே கொஞ்சம் பேர் இருக்கமே, என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இது எப்போவுமே கொஞ்சம்தான். ஏன்னா விசுவாசிகள் இல்லைங்க. எல்லாரையும் சொல்லுங்க. ஒரு குடும்பத்தில் புருஷன் தான் விசுவாசியாக இருக்கணும். மனைவி விசுவாசித்தா சந்தோஷம், நம்ம ஒன்றும் தப்பு சொல்லல. ஆனால் தலைவன் தான் விசுவாசியாக இருக்கணும். தலைவன் தான் குடும்பத்தை நடத்தணும். தலைவன் தான் லீட் பண்ணணும். இதெல்லாம் நான் தலைவன், என்னை தேவன் தலைவன் ஆக்கியிருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் தான் ஒருவன் தலைவனாக இருக்க முடியும். ஏன்னா பிரிமணியாக தான் இருக்க முடியும். எல்லாரும் நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு தேவனை விசுவாசித்து ஆழமாய் கீழ்ப்படிய பொறுப்புகளை எடுக்கிறோம். சிலுவையின் மரண பரியந்த தம்மை தாழ்த்தினாரே, பொறுப்பு எடுக்கிறார் அவர். தலைவர், சபைக்கு தலைவர் அவர். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் கிறிஸ்து, புருஷன். அவர் தான் பொறுப்பெடுக்கணும் எல்லாத்துக்கும். கர்த்தர் மேல் 7ஆம் வசனம் எனக்கு நடுவில் வந்துருச்சு, இதெல்லாம் சொல்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானவன். அல்லேலூயா. அவன் யாருன்னு பாரு. அவள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல். பிரச்சனைகளெல்லாம் வராமல்ல, வியாதி வராமல்ல, சாவு கூட வந்துட்டு போகுது, வந்துருச்சு. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்ச ஒரு மனுஷி, உஷ்ணம் வந்தது, அதை பெருசுபடுத்தல. பிரச்சனை வராமல்ல, அதை பெருசுபடுத்தல. காணாமல் இது இலை, அதை பார்க்காம இலையை பச்சை ஆக்கணும்னா என்ன செய்யறது? இருதயத்தை கிருபை நிறைந்ததா வைக்கணும்னா என்ன செய்யறது? உஷ்ணம் வருகிறத மரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே பொட்டரிச்சு போய் எப்படியே சொல்றது, அப்படியே மரம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, இலை உதிர்ந்த மரம். ஆனா அது உஷ்ணத்தை பார்த்துக்கிட்டு இல்லை,
அது கட்டளை கொடுக்குது, வேறே நீ போ, உன் ஆண்டவரை தேடு, உன் ஆண்டவரிலே நம்பிக்கையாயிரு. நீ நீரை கண்டுபிடிக்காம இலை என்கிட்ட அப்படி இருக்க முடியாது. இலை சொல்லுது, தண்டை பார்த்து சொல்லுது, நீ இப்படி விட்டுட்டு நான் காஞ்சு கொட்டிடுவோம் நாங்க. வேறே நீ தண்ணீரை கண்டுபிடி, ஆண்டவரில் ஆழமாய் நம்பிக்கையாயிரு அப்படின்னு தானே சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். வேற என்ன, இலை பச்சையாக இருக்கிறது, பச்சையாக இருக்குது இலை. இப்போ என்ன வந்துச்சு? உஷ்ணம். இலை பச்சையாகிறதும் மழை தாழ்ச்சியான வருஷம் எல்லாம் சுமூகமாக நடக்கலை, எதுவும் சுமூகமாக நடக்கலை. எல்லாம் கஷ்டங்களும் பாடுகளும் வேர்வையும் வியாதியும் பிரச்சனையோட இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து வருகிறோம். மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி இளைப்பாறுதலாய் கர்த்தர் மேல் தன் ஆத்மாவை வைத்து. எத்தனையோ பிரச்சனைகள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோம், இப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வருத்தமின்றி, வருத்தப்பட்டு தான் பாரம் சுமந்து அலைந்தோம். இப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷன் அவன் இப்போ வருத்தமின்றி இருக்கிறான். சகலம் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஆண்டவரே. வருத்தமின்றி தப்பாமல் எல்லா சூழ்நிலைகளும் முகமலர்ச்சியாய் சந்தோஷமாய் விசுவாசமாய் ஜெயிக்கிறவனாய், பிரச்சனை வராமல்ல, கஷ்டங்கள் வராமல்ல, பாடுகள் வராமல்ல, வியாதி வராமல்ல, மரணம் வராமல்ல, ஆயிரக்கணக்கான பணங்கள் கையை விட்டு போகாமல்ல, எல்லாம் போனாலும் வருத்தமின்றி பல கொடுக்கும் மழை. என்ன எழுதிருக்கு அதை கடைசி மட்டும் படிங்க, மூடிட்டேன். வருத்தமின்றி சலித்து கொண்டல்ல, துன்பமே நினைச்சல்ல, பிள்ளைகளை துன்பமே நினைச்சல்ல, மனைவியை துன்பமே நினைச்சல்ல, புருஷனை துன்பமே நினைச்சல்ல, யாரோ நமக்கு இடைஞ்சல் பண்றவளை துன்பமே நினைச்சல்ல, இவங்க செத்தா தேவலாம்னு நினைச்சில்ல. நான் நினைச்சிருக்கேங்க சொல்றேன், நீ என் மேலேயே நம்பிக்கை. இல்லையா, வருத்தப்படாத. வருத்தமின்றி நீ பலந்தர உன்னை அழைச்சிருக்கேன். உன்னை வருத்தப்படுத்த நான் விட மாட்டேன், உன்னை இளைப்பாறுதல் இல்லாமல் வைக்க மாட்டேன். நீ என் பிள்ளை, உன் இருதயத்தை சுகமாய் தூங்க பண்ணுவேன் நான், இளைப்பாறுதலாக தூங்க பண்ணுவேன் நான். நீ விசுவாசிக்கிறவர் ஏப்ப சாப்பல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான். உனக்கு ஒத்தாசை கிழக்கோ மேற்கோ ரோட்டிலேயோ வடக்கையோ சொந்த பந்தமோ அண்ணன் தம்பிக்கிட்டு இருந்தா வராது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். இல்லையா, அப்படிப்பட்ட வல்லமுடைய தெய்வத்தை ஆராதிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர். அந்த வல்லமுடைய தெய்வத்தை கீழ்ப்படியலாமா? அந்த கீழ்ப்படிதல் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. என் வல்லமையை நம்பி, என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி, தெய்வீகத்தை நம்பி, இந்த பூமியில் மனுஷனாய் அடிமையின் ரூம் எடுத்து வந்த என்னை நம்பி தெய்வம் வந்தாருன்னு விசுவாசத்தை கீழ்ப்படுகிறாங்களே. வலையை விட்டுட்டு ஒருத்தன் வந்தார், அந்த கீழ்ப்படிதல் நல்லதா? இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுகிற மக்களை தான் தேவன் அழைச்சிருக்காங்க. அப்படி அழைக்கப்பட்ட மக்களாய் நம்ம எல்லாரும் இருப்போம். ஆமே, நாம் எழுந்திருக்கோம்.